புகழ் 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 புகழ். சாமி, என் பேரனை எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு காது குத்த வந்த பையனா? ஆமாமா, அவனே தான். எங்க வரலையேம்மா. வரல. அவன் அந்த பக்கமா எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க போறான். நானா பாருங்க. சரி, எங்க போனா? புகழ் புகழ். ஓ, எங்க போனா இவன்? புகழ் புகழ் புகழ். புகழ் எங்க போனா? புகழ் 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 புகழ். புகழ் 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 புகழ். அனு, புகழ் கிடைச்சானா? இல்லையே, நீ பாத்தியா? இல்லையே, எங்க தான் போனா? தெரியல. புகழ் கிடைச்சானா? இல்ல, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்க தான் போயிருப்பான்? சரி, வாங்க போய் பாப்போம். போய் தேடலாம். புகழ் புகழ். அந்த பக்கம் ஃபுல்லா தேடிங்களா சிவா? தேடினேன், காணும். சரி, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். சரி, தேடி பாருங்க. புகழ் புகழ். என்னாச்சு, புகழ் கிடைச்சானா? இல்ல, இந்த பக்கம் போய் தேடி பாரு. சரி, நான் பார்த்தேன். புகழ். நீங்க இந்த பக்கம் ஃபுல்லா தேடிட்டேன். நீங்க அவனை பாத்தீங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க புகழ நினைச்சா. நீ ஒன்றும் பயப்படாத, அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். வா. எனக்கு புகழ் புகழ் புகழ். புகழ் புகழ். இல்லப்பா, அது வந்து இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் போனானா, வேட்டி கட்டியிருப்பான், பாத்தீங்களா? இல்லைங்களே, அப்படி யாரும் பார்க்கலைங்க சார். சரிங்க சார். ஐயோ, சக்தி, அழாத சக்தி. புகழ் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ பயப்படாம தைரியமா இரு. இங்கதான் பார்த்துட்டோமே மாமா, புகழ் எங்கேயுமே இல்லையே. மித்ரா, கடைசியா புகழ் உன் கூட தானே வந்தான். இப்போ எங்க போனா? எனக்கு தெரியாதுப்பா. மித்ரா, ஒழுங்கா சொல்லு, புகழ் எங்க? அப்பா, அவன் நிஜமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அவன் என்கிட்ட காது குத்தினா வலிக்குமான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? வலிக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாதுப்பா. சகல, அப்ப புகழ் காது குத்துக்கு பயந்துதான் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா சகல, அந்த பயத்துல தான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கூப்பிட்டும் வரவே இல்லை. கரெக்ட் சகல. ஒருவேளை பயத்துல வீட்டுக்கு போயிருப்பானோ? அவன் எப்படி வீட்டுக்கு போவான்? அவனுக்கு வழி கூட தெரியாது. அதுவும் கரெக்டு தான். இல்ல, புகழ் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே டெல்லியில ஒரு வாட்டி காணாம போயிட்டான். அப்ப கூட நீங்க தானே மாமா காப்பாத்துனீங்க. ஆமா சக்தி, அதுவும் இதுவும் ஒண்ணா? கொஞ்சம் பொறுமையா இரு சக்தி. பதறதுல எதுவும் செய்ய முடியாது. ஆமா சக்தி, புகழ் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவனுக்கு எதுவும் ஆகாது.
நீ முதல்ல கவலைப்படாம தைரியமா இரு. புகழ் புகழ் இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா இப்படி அழ வச்சு வேடிக்கை பாக்குறியேம்மா. ஏன் எப்ப பார்த்தாலும் எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற? சக்தி, அழாத சக்தி. புகழ் பயந்து போயிருக்கான், அதனாலதான் அப்படி பண்ணிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. அம்மாடி சக்தி, சின்ன வயசுல சிவா கூட இப்படிதாம்மா. ஏதாவது பிடிக்காதது பண்ணிட்டா ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுப்பான். ஒண்ணு நாங்க அவனை தேடி கண்டுபிடிக்கணும், இல்ல அவனா பயம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவான். புகழும் அவன் அப்பா மாதிரியே தான் இருக்கான். நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா, அவனே கொஞ்ச நேரத்துல வருவான் பாரு. புகழ் புகழ் அங்கிள் புகழ் 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 இல்ல, என் மேலதான் தப்பு. நான் தான் அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கணும். எல்லாமே என்னாலதான். சக்தி, நீ என்ன பண்ணுவ? சின்ன பையனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதனாலதான் நீ விட்டுட்ட. உன் மேல எந்த தப்பும் இல்ல சக்தி, நீ ஃபீல் பண்ணாத. சக்தி, தைரியமான பொண்ணு நீ, நீ எப்படி இருக்கலாமா? எவ்வளவு தைரியம் இருந்தாலும் தாய் பாசத்துக்கு முன்னால எல்லாருமே இப்படிதான். புகழ் 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 எங்க போயிருப்பான்? ஆ? நீ இங்கதான் இருக்கியா? வணக்கம். டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மாவா? உன்னை காணுங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா டிக்கில வந்து படுத்துக்கிட்டு இருக்க? உள்ளவா ஃபர்ஸ்ட். நான் வரல. ஏன்டா? எனக்கு காது குத்த வேணாம். அதான் ஏன்னு கேக்குறேன். செமையா வலிக்கும் அங்கிள், ரத்தம் வரும். அது மட்டும் இல்ல, நான் என்ன கேலா? எனக்கு தோடெல்லாம் வேணாம். பிடிவாதம் பிடிக்காத புகழ், பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, நீங்களே சொல்லுங்க, காது குத்துனா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். பாருங்க, நீங்களே சொல்றீங்க வலிக்கும்னு, அப்புறம் நான் எப்படி காது குத்திக்கிறது? புகழ், வலிக்கும்டா. ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் வலிக்காது, கொஞ்சம் லைட்டா வலிக்கும். நீங்க போய் சொல்றீங்க, நான் வரமாட்டேன். இப்போ நீ உள்ள வர போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். இத பாரு, நீ வரலன்னு வையேன், உன்னை அப்படியே நான் தூக்கிட்டு போயிடுவேன். அங்கிள், ஒரே நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நாம டெல்லியில இருக்கும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? யோசிக்கிறாரு. நல்லா யோசிங்க அங்கிள். நான் உங்களோட புகழ். எனக்கு வலிச்சா உங்களால தாங்க முடியுமா? வாங்க அங்கிள், நம்ம ரெண்டு பேரும் இப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இத பாரு, இதெல்லாம் உள்ள வந்து சொல்லு. வா அங்கிள், வேணாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், ஏதா இருந்தாலும் உள்ள வந்து சொல்லு. வா அங்கிள், வேணாம் அங்கிள், வான்றல. வா ப்ளீஸ் அங்கிள், வா அங்கிள், வேணாம் அங்கிள், வான்றல. வா வாடா.
ஐயோ அழாத சக்தி. பக்கத்துல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். இப்ப வந்துருவான். நீ தைரியமா இரு சக்தி. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது, வாடா. சக்தி புகழ் ஒண்ணும் ஆகாதுடா, வாடா புகழ். சிவா பாய், புகழ் புகழ் எங்கடா போன? அம்மா அம்மா எங்கடா போன? ஏன் அம்மாவை இப்படி தவிக்க விடுற? ஏண்டா தங்கம் இப்படி பண்ண? எல்லாரும் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல எங்க உசுரே எங்க கிட்ட இல்ல. டே ராஜா, என் கண்ணு ஏன்பா இப்படி பண்ண? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. வயசான காலத்துல பாட்டியால இதெல்லாம் தாங்க முடியாதுடா. சொல்லு புகழ், எங்க போன? ஏன் போன புகழ்? சக்தி, அவன் காது குத்துக்கு பயந்து கார் டிக்கில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். கார் டிக்கி இல்லையா? ஆமாமா. ஏன் புகழ் இப்படி பண்ற? உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்க? கார் டிக்கில போய் இப்படி ஒளிஞ்சிருக்கே, உனக்கு மூச்சு திணறனா என்ன ஆயிருக்கும்? புகழ், நீ கொஞ்ச நேரம் இல்லாததுக்கு அம்மாவை பாரு, பதறி போயிட்டாங்க. நீ இல்லன்னா அம்மாவால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்லடா. தெரிஞ்சு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி விடுங்க, ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கான். இதில் நம்ம எல்லாரும் இப்படி பேசினா இன்னும் பயந்துட போறான். ஆமா சக்தி, அதான் புகழ் கிடைச்சிட்டான்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட. ராஜா, இனிமே எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? இனிமே எங்க யார் கையாவது நீ புடிச்சிட்டு தான் வரணும். தனியா நீ எங்கேயுமே போக கூடாது. எல்லாருக்கும் சாரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. புகழ் புரிஞ்சுக்கிட்டான். அம்மா, இனிமே இப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. வாமா, வீட்டுக்கு போயிடலாம். புகழ்குட்டி, நீ வீட்டுக்கு போனன்னு ரொம்ப ஆசைப்படுறல்ல? புகழ்குட்டி, உனக்கு காது குத்திட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? ஐயோ, நான் சொல்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. சரி, அதான் புகழ் கிடைச்சிட்டால, வாங்க போய் காது குத்திடலாம். ஆமாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காது குத்திடலாம். வா சக்தி, போலாம். வா சக்தி, வாங்க. கூட்டிட்டு சரி வா. வாங்க போலாம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. வா. புகழ் பயப்படக்கூடாது, ஓகேவா? ஐயா, பையன் வந்துட்டான். பையன் வந்துட்டானா? மாமா யாரு? அவரை இப்படி உட்கார சொல்லுங்க. மகி, உட்கார். ம், சரி. உட்காருப்பா. பையனை மாமா மடியில உட்கார வைங்க. சுந்தர், புகழ் உட்கார் வை. போய் உட்காரு. வா புகழ். புகழ், மகி மடியில உட்கார். அம்மா வேணாமா. பயப்படாத புகழ், நாங்கெல்லாம் இருக்கோம். நீ போய் உட்காரு. புகழ் உட்காரு. புகழ் பயப்படாத, புகழ், உட்காரு. போய் உட்காரு. வா, உட்காரு. வா, உட்காரு. உட்காரு, உட்காரு. அம்மா வேண்டாமா. ரொம்ப பயப்படுறான் போல இருக்க. ஒன்னும் பயப்படாதப்பா, இந்த மாலையை போட்டுக்கோ. வெரி குட். ஒன்னும் ஆகாது, பாரு. புகழ் ஆடாத. அம்மா வேண்டாமா. மில்கி மேன், நீங்களாச்சும் சொல்லுங்க மில்கி மேன். எனக்கு காது குத்த வேணாம் மில்கி மேன். டேய், ஒண்ணும் ஆகாதுடா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். கொஞ்ச நேரம்டா செல்லும். இப்ப முடிஞ்சிரும். புகழ், மாமா இருக்கல்ல, என்ன மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம்? நீங்க ஸ்ட்ராங்னா நீங்க காது குத்திக்கோங்க. டேய், என்ன விட்டுருங்களேன். இங்க பாரு, ஒண்ணும் ஆகாது. புகழ், அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. இப்ப குத்தி முடிச்சிருவாங்க. ஐயா, நீங்க குத்துங்க.
டேய் என்னடா ஆச்சு? இல்ல பாட்டி, பாவம் புகழ். ம்? புகழுக்கு தானே காது குத்துறாங்க, உங்களுக்கு இல்லையே. சத்தம் போடாம இருங்க. ஐயா நீங்க குத்துங்கய்யா. ஷோ என்னப்பா இது? நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா புகழ் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கான். அத்தை, சுந்தர், அம்மா. முதல்ல இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஆ, அம்மா அம்மா இல்லம்மா, நாங்க சத்தம் போடாம இருக்கோம். ஆமா அத்தை. ம். இப்ப குத்துங்கய்யா. அடப்பாவி. ஐயோ, சரியா போயிடும் சரியா போயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுடா, முடிஞ்சிருச்சு. புகழ் அழாதடா, வாழ ஒண்ணும் இல்ல, முடியும். ஒண்ணும் இல்ல. அழாத சாப்பிடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பாத்து. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சது. நல்லா சிரி தம்பி. எனக்கு வலிக்குது. என்ன போய் சிரிக்க சொல்றீங்க? கொஞ்ச நேரம் தான் சரியாயிடும்டா செல்லம். மாமா பாத்தீங்களா, புகழுக்கு காது குத்துனது அழகா இருக்குல்ல? ஆமா சக்தி, புகழ் இப்ப ரொம்ப அழகா இருக்கான்.